கர்த்தருக்கு எந்த நேரத்துல என்ன அற்புதம் செய்யணும் நல்லா தெரியும். ஒரு வீட்டிலே ஒரு தாயாரை பார்க்க நாங்கள் சென்றோம். மிகவும் வயதான தாயார் அவர்கள். அவளுக்கு கொஞ்சம் காதும் கொஞ்சம் குறைவா தான் கேட்கும். அவள் வீட்டுக்கு சென்று அவள் வீட்டுக்கு கதவை தட்டினோம். அந்த அம்மா உள்ளதான் இருக்கிறாங்கன்னு தெரியும். எப்படி அடையாளப்படுத்தணும் தெரியும். அந்த வீட்டுல டிவி சீரியல் சத்தம் ஓடிட்டு இருக்குது. பாட்டு அது ஆரம்பிச்ச உடனே ஒரு சுகமா இருக்கும். காது கேட்காதா சத்தம் போட்டாங்க. நாங்க வெளியே இருந்து கூப்பிடுற பாஸ்டர் வந்திருக்கோம், தட்டுற சத்தம் கேட்கல. அது கொஞ்சம் தொடர் வீடுகள் இருக்கிற ஒரு இடம். அது என்ன பிரச்சனைனா அதே தொடர் அந்த வீட்லயும் ஓடுது, அதுக்கு பக்கத்து வீட்லயும் ஓடுது, இந்த பக்கத்து வீட்லயும் ஓடுது, மாடியிலையும் ஓடுது, எதிரிலையும் ஓடுது. பாருங்க, அந்த ஜபத்தின் வல்லமை அன்னைக்குதான் பார்த்தேன். ஒரு சின்ன ஜபம் செய்தேன். ஆண்டவரே, ஈவினிங் வேஸ்ட் ஆயிடும் ஆண்டவரே, என்ன பண்றது, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சேன். அந்த நிமிஷத்துல ஜெபிச்ச அடுத்த நொடி கரண்ட் போச்சு. கரண்ட் போன என்ன ஆகும், எல்லா டிவி ஆஃப் ஆகி ஒரு நிசப்தம். உடனே அம்மா பாஸ்டர் வந்திருக்கோம். அப்படியா பாஸ்டர்னு கதை திறக்கிறாங்க. அங்க உள்ள போய் எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி திரும்ப இறக்கத்தை கிருபை செய்தார். எனக்கும் விசுவாசம் அன்றைக்கு வளர்ந்தது. கர்த்தருக்கு எப்படி எங்கு என்ன விதத்திலே அற்புதம் செய்ய வேண்டும் என கர்த்தருக்கு நல்லா தெரியும்.